38 வருஷம் ஒருத்தன் குளத்துல உட்கார்ந்து இருந்தான், பெதஸ்தா குளத்துல. 38 வருஷம், 38 வருஷமா அந்த குளத்திலேயே காத்துக்கிட்டு கிடந்தான். மற்ற எல்லாரும் கரெக்டா அந்த பங்கன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லைன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து தங்கிடுவாங்க. இவன் 38 வருஷமா அங்கேயே கிடக்குறான். நான் காத்துக்கிட்டே இருக்கிற ஆளியா, வருஷம் முழுக்க இங்கதான் இருக்கிறேன், இன்னைக்கு குளம் கலங்குனா என்னை எப்படியாவது இறக்கிறேன், நான் தப்பிச்சிருவேன், எனக்கு இன்னைக்கு சுதந்திரம் தந்துருவார்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா 38 வருஷம் இருந்தாலும் அவன் என்ன பண்ணணும்? அந்த குளத்துல குதிச்சாதான் அவன் சரியாக முடியும். சரியான நேரத்தில் தூதன் அதை கலக்குவாரு. கலக்கதை பார்த்தோன்னு என்ன ஆயிடணும்? குதிச்சிடணும். 38 வருஷமா அவனால முடியல. ஆனாலும் 38 வருஷமா அந்த பிரயாசத்தை விட்டானா? விடவே இல்லைங்க. அவனுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து அதை அவன் விடவே இல்லை. அந்த 38 வருஷமா படுக்கையில கிடந்தவன் பெதஸ்தா குளத்தை குறை சொல்லவே இல்லை. குளத்துல வல்லமை இருக்குதுங்கிற உணர்ந்துதான். குளம் கலங்குகிறத கண்ணார பார்த்தான். அவன் ஒரே ஒரு குறை என்ன சொல்றான்? நான் குதிக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ள வேற ஒருத்தன் குதிச்சு சுகமாகிட்டான். அப்போ அந்த குளத்துல எவ்வளவு பெரிய வல்லமை சுகம் இருக்குங்கிற அவன் உணர்ந்திருந்தான். ஆனா அவன் காத்திருப்புக்கு ஆண்டவர் சும்மா விட்டாரா? அவனை தேடியே அவர் வந்தார். ஏன் தெரியுமா? அவன் குறை சொல்லாத ஆளு. அவன் கண்ணார பார்த்ததையும் காதார கேட்டதையும் உண்மையா சொல்ற ஆளு. சொல்றான், குளம் கலங்கும், குதிச்சுட்டான், நான் விடுதாயிரும். நான் குதிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தன் குதிச்சுட்டான். அவனுடைய வேதனை அறிஞ்சி குளத்தை உண்டாக்குனவரே வந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனாரு.